அங்க 1500, இங்க 2,50,000. என்னையா நடக்குது? மக்களே, உங்கள் வீட்டில் பத்திரம். வட மாநிலங்களிலிருந்து, குறிப்பாக பீகாரில் 1500 ரூபாய்க்கு குழந்தையை வாங்கி தமிழகத்தில், அதுவும் கோவையில் 2,50,000 லட்சம் ரூபாய்க்கு விற்ற வடமாநில கும்பல் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மீட்கப்பட்ட குழந்தைகள் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். குழந்தை கடத்தல் விவகாரம் தற்போது காவல்துறையினர் பெரும் சவாலாக அமைந்துள்ளது என்றே சொல்லலாம். கோவை மாவட்டம் சூலூரை அடுத்த திம்மநாயக்கன் பாளையம் பகுதியை சேர்ந்த விவசாயி விஜயன் என்பவருக்கு திருமணம் முடிந்து 17 ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பாக பல பேரிடம் தனது ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துள்ளதாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் திம்மநாயக்கன்பட்டி பகுதியில் உணவகம் நடத்தி வந்த அஞ்சலி மகேஷ்குமார் தம்பதிக்கும் விஜயனுக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதனிடையே அஞ்சலி மற்றும் மகேஷ்குமார் ஆகிய இருவரும் தங்களிடம் பிறந்து 15 நாட்களே ஆன ஒரு பெண் குழந்தை உள்ளதாகவும், அந்த குழந்தை பீகாரில் இருப்பதாகவும், 2,50,000 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தால் விஜயனுக்கு அந்த குழந்தையை பெற்றுத் தருவதாகவும் கூறியுள்ளனர். குழந்தை இல்லாத நேரத்தில் குழந்தை ஒன்றை தருவதாக கூறிய அஞ்சலி மகேஷ்குமாரின் பேச்சை நம்பிய விஜயன் பணத்தை தருவதாக ஒப்புக்கொண்டுள்ளார். உடனடியாக பீகாரில் உள்ள தனது தாயாருக்கு இது தொடர்பாக அஞ்சலி தகவல் தெரிவித்தார். பீகாரில் இருந்த அஞ்சலியின் தாய் பூனம் தேவி மற்றும் அஞ்சலியின் சகோதரி மேகா குமாரி ஆகியோர் கடந்த சில தினங்களுக்கு முன் பீகாரில் இருந்து பிறந்த 15 நாட்களேயான பெண் குழந்தையை சூலூருக்கு கொண்டு வந்து அஞ்சலியிடம் கொடுத்தனர். குழந்தையை பெற்றுக்கொண்ட அஞ்சலி மற்றும் மகேஷ்குமார் விவசாயி விஜயனுக்கு 2,50,000 லட்சம் ரூபாய்க்கு குழந்தையை விற்றுள்ளனர். முன்னதாக 1,80,000 ரூபாய் பணம் கொடுத்த நிலையில் மீதம் 70,000 ரூபாய் தர வேண்டியிருந்தது. இந்த சூழ்நிலையில் குழந்தை விற்பனை தொடர்பாக சமூக ஆர்வலர் ஒருவர் மாவட்ட குழந்தைகள் கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தனர். தகவலின் பெயரில் சைல்ட் லைன் அமைப்பினர் தீவிர விசாரணையை மேற்கொண்டு குழந்தை விற்பனையை உறுதி செய்தனர். மேலும் இது தொடர்பாக கருமத்தம்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததின் பேரில் இது தொடர்பாக காவல்துறையினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணனுக்கும் தகவல் அளித்தனர். அதன் பேரில் கருமத்தம்பட்டி துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் தனிப்படை அமைத்து குழந்தை விற்பனை தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில் குழந்தை விற்பனை செய்யப்பட்டது உறுதி செய்யப்பட்ட நிலையில் உணவகம் நடத்தி வந்த பீகார் தம்பதியினர் அஞ்சலி மற்றும் மகேஷ்குமாரை கைது செய்து அவர்களிடம் விசாரணை நடத்தினர். அதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. அஞ்சலி மற்றும் மகேஷ்குமார் தம்பதியினர் கோவையில் ஒரு பெண் குழந்தையை மட்டுமின்றி மேலும் ஒரு ஆண் குழந்தையை ஆந்திராவை சேர்ந்த லாரி ஓட்டுநருக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு விலை பேசி இருந்தது தெரிய வந்தது. மேலும் மற்றொரு குழந்தை வேண்டும் என அஞ்சலி மகேஷ்குமார் மூலம் நாடகம் ஆடியதால் காவல்துறையினர் அஞ்சலியின் தாய் மற்றும் அவரது சகோதரியை கோவை வரவழைத்தனர். கோவைக்கு வந்த பூனம் தேவி மற்றும் மேகாவை கைது செய்த போலீசார் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் ஏற்கனவே 2 ஆண் குழந்தைகள் பிறந்துள்ள நிலையில் 3வதாக பிறந்த பெண் குழந்தையை வளர்க்க முடியாமல் சிரமப்பட்டதாகவும் 1,500 ரூபாய்க்கு கொடுத்து குழந்தையை தாங்களே வளர்த்துக் கொள்வதாகவும் கூறி கோவைக்கு கொண்டு வந்து விற்பனை செய்ததாகவும் வாக்குமூலம் அளித்தனர். இதனையடுத்து சூலூரில் விற்கப்பட்ட பெண் குழந்தை மற்றும் பூனம் தேவி மேகா ஆகியோர் கொண்டு வந்த ஆண் குழந்தை ஆகிய 2 குழந்தைகளையும் மீட்டனர். இந்த வழக்கில் குழந்தையை வாங்கிய விவசாயி விஜயன் மற்றும் குழந்தையை விற்ற அஞ்சலி மகேஷ்குமார் பூனம் தேவி மேகா ஆகிய 5 பேரை கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணையை விரிவுபடுத்தியுள்ள காவல்துறையினர் வேறு ஏதாவது குழந்தைகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதா என்பது தொடர்பாக விசாரித்து வருகின்றனர். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.